ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கி விளாக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் வந்து மரவள்ளி கிழங்கு வந்து குச்சி நடவு செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரும்பு போட்டிருந்தோம். அந்த கரும்பு வந்து அழித்து இது பண்ணிவிட்டு அந்த கரும்பு வந்து அழித்து அப்படியே ஒரு உழவு ஓட்டி அதை வந்து ரொட்டவேட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு அப்படியே நறுக்கி ஓட்டி காடை ஆற போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 உழவு ஓட்டி அதுக்கப்புறம் அந்த உழவு ஓட்டினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எந்த ஒரு குப்பையும் போட வேண்டியதில்லை. அந்த கரும்பு கட்டையே போதும். உங்களுக்கே தெரியும் கட்டை கிடக்கிறது காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் 2 உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார் பிடிக்க வேண்டியதான். பார் வந்து பார் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார் பிடிக்கிறதுக்கு ஏக்கராவுக்கு பார்த்திங்கன்னா 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வண்டியிலேயே வந்து பார் பிடிச்சிட்றாங்க. வண்டி பார் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஆனால் அது வண்டிப்பார் பிடிச்சோம் அப்படின்னா தண்ணி வந்து ஏறி பாயறதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது என்ன ரீசன் எப்படின்னு எனக்கு வந்து அது டீட்டெயிலாக தெரியல. நம்ம வந்து ஆட்கள் விட்டு தான் வந்து நம்ம வந்து பார் வந்து பிடிச்சிருந்தோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏக்கராவுக்கு வந்து 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வண்டிப்பார் வந்து இன்னும் கம்மி, 4000 சம்திங் தான் வந்து வண்டியில் போடுறதுக்கு. அவங்களே வந்து வண்டியில் போட்டுருவாங்க டக்குன்னு. இது வந்து ஏக்கராவுக்கு 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நீட்டாக அவங்களே இது பண்ணி கொடுத்துருவாங்க. ஓரமெல்லாம் கொத்தி எல்லாம் இது பண்ணிடுவாங்க. ஆனால் வண்டிப்பார் வந்து நம்ம தான் ஓரமெல்லாம் கொத்தி எல்லாம் இது பண்ணி கொடுக்கணும். இவங்க வந்து நீட்டாக கட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பார் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி தான் வந்து ஊனணும். குச்சி ஊன்றதுக்கு வந்து எப்படி ஊனணும் என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து அதுக்கு வந்து குச்சி போய் வந்து குச்சி எங்கே லாஸ்ட்டாக வந்து பிடுங்குறாங்களோ அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும். தொடர்ந்து 3 டைமுக்கு மேலே வந்து குச்சி ஊனணும் அப்படின்னா ஈல்டிங் வந்து இருக்காது. நம்ம வந்து இது ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இப்போ தான் வந்து குச்சி வந்து ஊனியிருக்கோம். 10 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஊனிகிட்டே இருந்தோம்னா வந்து கிழங்கு வந்து விழாது. அதோட சத்து எல்லாமே எடுத்துரும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு கட்டையில் வந்து அதாவது கரும்பு போட்டு அதுக்கப்புறம் அதை அழித்து அதுக்கப்புறம் குச்சி ஊனலாம். அப்படி இல்லைன்னா சோளம் போட்டு ஊனிங்கன்னா நல்ல ஈல்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்கிறேன். எப்படியெல்லாம் வந்து அதுக்கு உரம் கொடுக்கணும், எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 ஆள் வந்திருந்தாங்க. 9 ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட காலையில் 7 o'clock 7 மணிக்கு வந்தாங்க. வந்து மதியம் 1 மணி வரைக்கும் வந்து பார் பிடிச்சாங்க. பார் கட்டிட்டு அவங்க வந்து காட்டை விட்டு வெளியேறும்போது பார்த்திங்கன்னா 1:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அமௌண்ட்டை வாங்கி அதை 9 பேர்த்துக்கு பிரித்து எடுத்துக்கிட்டு போனாங்க. நமக்கு குச்சி ஊன்னதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உழவோட்டருக்கு வந்து ஒரு 5000 ரூபாய் செலவாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழவோட்டி முடிச்சுட்டு குச்சி வந்து கட்டிட்டு வந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் செலவாச்சு. குச்சிக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குச்சிக்கு வந்து 5000 ரூபாய், அதாவது குச்சிக்கு வந்து 1000 ரூபாய் செலவு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து குச்சிக்கு 1000 ரூபாய் கட்டி கொண்டு வந்து இது பண்ணிட்டு பார் பிடிக்கிறதுக்கு வந்து 6000 ரூபாய் கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டோட்டலாக எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டாடா பாய்.